சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. உனது அந்நியார் கண் விழிக்கப் போகிறார். அவரிடம் எதையும் உறுதிப்படுத்தி சொல்ல வேண்டாம். உன் அண்ணனை தேடுகிறார்கள், விரைவில் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று மட்டும் சொல். சரி, மகாராணியார் கண் விழிக்கும் போது நான் இங்கு இருப்பது நல்லதல்ல. வருகிறேன். அமைச்சர் பெருமானே. வா விருமா. நான் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்று பார்த்தேன். அங்கு தாங்கள் இல்லை என்றதும் நிச்சயம் இங்குதான் வந்திருப்பீர்கள் என்று நான் தேடி வந்தேன். மன்னரை பற்றிய செய்தி என்னை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. மற்றவரின் முன்னால் இயல்பாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ளே ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் நம் நிலை என்ன என்ற அச்சம் எனக்குள் இருக்கிறது. அமைச்சர் பெருமானே, தாங்களா இப்படி பேசுகிறீர்கள் என்று எனக்கு வியப்பாக இருக்கிறது. விருமா, நீ போர்க்களத்தில் தான் என்னுடன் வந்து பணியில் இணைந்தாய். அதற்கு முன் நிகழ்ந்த வரலாறுகள் உனக்கு தெரியாது. நான் நமது மன்னரின் குடும்பத்தோடு இன்று நேற்று பழகியவன் அல்ல. இருங்கோவேளின் தந்தையார் காலத்திலிருந்தே இணைந்து வாழ்ந்தவன். இளம் பிராயத்தில் இருங்கோவேளை என் தோளில் சுமந்து வளர்த்தவன். அதனால்தான் மிகவும் கடுமையானவர் என்று கருதப்படும் நமது மாமன்னர் தங்களிடம் மட்டும் இவ்வளவு மென்மையாக நடந்து கொள்கிறாரா? சரியாக புரிந்து கொண்டாய் விருமா. அவர் தந்தை திடீரென்று மறைந்தபோது மிழலை கூட்டம் நிலை தடுமாறியது. இருங்கோவேள் என்னிடம் வந்து எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை என்று கலங்கி நின்ற காட்சி இன்றும் என் மனதில் நிலைத்திருக்கிறது. இருங்கோவேளிடம் நான் உன் தந்தையாரோடு இருந்து அரசு பணிகளை நிர்வகித்திருக்கிறேன், அதனால் உங்களை தாங்கும் அடித்தளமாக இருந்து பணியாற்றுகிறேன் என்று அந்த கணமே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இருங்கோவேள் தந்தையை விட சிறப்பாக ஆட்சி நடத்தினார். எந்த காரியத்தை செய்தாலும் எனது ஆலோசனையை கேட்டே நடத்துவார். சிந்தனை நான், செயல் அவர் எனும்படி இருவரும் இணைந்து வாழ்ந்தோம். அதனால்தானே வேளிர்களில் ஒருவர் என்ற நிலையில் இருந்த அவர் வேளிர்குடியைச் சேர்ந்த மன்னர்கள் அனைவருக்கும் தலைமை தாங்கும் நிலைக்கு அவர் உயர்ந்தார். பொருத்தமாக சொன்னாய் விருமா. அதனால்தான் அவர் மீது நான் ஒரு தந்தை எப்படி மைந்தன் மீது பாசம் வைத்திருப்பாரோ அப்படி பாசம் வைத்திருக்கிறேன். அவரை நான் மன்னா என்று அழைக்கும் போதெல்லாம் மகனே என்று அழைப்பது போல் உணர்கிறேன். அப்படிப்பட்டவர் இன்று உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறதே. இப்படிப்பட்ட நிலையில் நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? ஆனாலும் நான் தந்த நம்பிக்கையில்தான் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார் மகாராணியார். தாமரை தைரியமாக இருப்பது போல் பாவனை செய்கிறாளே தவிர எந்த அளவிற்கு பயந்து போயிருக்கிறாள் என்பது அவளை பார்க்கும் போதே தெரிகிறது. தாங்கள் சொல்வது உண்மைதான். ஒவ்வொருவரும் தங்கள் வேதனையை, தங்கள் பயத்தை வெளியில் காட்டிக்கொண்டு அதை பற்றி பேசினால் அழுது விடுவோமோ என்று மனதிற்குள் பொறுமிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் மிஞ்சி இருக்கும் ஒரே நம்பிக்கை நீங்கள்தான். நான் இந்த நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கே புரியவில்லை விருமா. உங்களுக்கு எதையும் சொல்லும் அளவிற்கு நான் தகுதி படைத்தவன் அல்ல. இருந்தாலும் ஒன்றை மட்டும் உறுதியாக கூறுகிறேன். இந்த வேளிர் குலத்தின் எதிர்காலம் உங்கள் கையில்தான் இருக்கிறது. நீங்கள் கலங்கிப் போனீர்கள் என்று தெரிந்தால் இந்த மரமாளிகையில் உள்ள அத்தனை பேரும் தங்கள் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். இனியும் இருக்க வேண்டுமா என்று ஆளுக்கொரு திசையில் பறந்து விடுவார்கள். பறவைக்கூடு நழுவி விழுந்ததைப் போல் ஆகிவிடும். மரக்கலம் நடுக்கடலில் உடைந்து மூழ்கிய நிலை ஏற்பட்டுவிடும். இல்லை இல்லை, இருங்கோவேள் பாடுபட்டு கட்டிய கோட்டையை நான் பாழாகும்படி விட்டுவிட மாட்டேன். மரக்கலத்தை இணைத்து நானே கப்பலோட்டியாக மாறி அதை செலுத்துவேன். அப்படி சொல்லுங்கள். இப்பொழுதுதான் நீங்கள் எங்கள் அமைச்சர் செந்தலையாராக மாறி பேசுகிறீர்கள். தங்கள் ஆணையை மன்னரின் ஆணையாக ஏற்று நடத்த நூற்றுக்கணக்கான வீரர்கள்
இங்கு காத்திருக்கிறார்கள். மன்னரை பற்றிய செய்தி தெரியும் வரையில் நீங்கள் எங்களை வழிநடத்துங்கள். விருமா, என்னை எனக்கே நீ உணர்த்தி விட்டாய். மன்னர் இல்லை என்ற எண்ணமே எவருக்கும் ஏற்படாதபடி செயல்படுத்துகிறேன் பார். பகை பகை பகை! தூள் தூள் தூள்! கருங்குழலி, நீ இந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு நிச்சயம் வருவாய் என்று நம்பினேன். ஆனால் நீ வர மறுத்து விட்டாய். ஏன் அப்படி நினைத்தீர்கள்? இல்லை, நான் மணக்கப் போகும் பெண்ணை நீ பார்க்க வேண்டாமா? நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பது எனக்கு புரியாதா? உங்கள் மீது அன்பு கொண்டிருந்த நான் உங்களுக்கு நடக்கும் நிச்சயதார்த்தத்திற்கு வந்தால் மனநிம்மதி அடைவேன் என்று எண்ணுகிறீர்கள். நான் வராததற்கு காரணம் இருக்கிறது அரசே. என்ன காரணம்? நல்ல காரியம் நடக்கும்போது மனவேதனையுடனும் குமுறலுடனும் அங்கு வந்து அமரத்தான் வேண்டுமா? இதற்கு மேல் உன் விருப்பம். என்னை தூக்கி எறிந்துவிட்டு அந்த மலர் கொடியை மணக்கப் போகிறீர்கள். அந்த நிச்சயதார்த்தத்திற்கு நான் வர வேண்டுமா? வாருங்கள் மன்னா. வாருங்கள் தளபதியாரே. பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து விட்டீர்களா? நீங்களும் மகாராணியாரும் அமர்ந்து வர தனியாக ஒரு ரதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அரண்மனை பெண்டியர்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்ப ரதங்களும் சிவிகைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆண்களுக்கு குதிரையில் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர் அறிவுடை நம்பி அவர் சற்று தாமதமாக வருவார் மன்னா. ஓ, வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. பயணம் புறப்படுவதென்றால் அப்படியெல்லாம் முன்பின் நேரமாகத்தானே செய்யும். எல்லாம் இளமொழிதியால் ஏற்பட்ட தாமதம்தான். அலங்கார உடையில் வரமாட்டேன், எளிமையாகத்தான் வருவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறான். அதெப்படி விட முடியும்? மாப்பிள்ளை சோழ நாட்டு கோட்டையில் நுழையும் பொழுது மணமகள் உப்பரிகையில் நின்று பார்ப்பாளே, அப்போது மாப்பிள்ளை அலங்கார புருஷனாக இருந்தால்தானே அவளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சற்று பேசாமல் இருங்கள் அண்ணியே. ஆமாம் ஆமாம், யாரும் பேச வேண்டாம். மாப்பிள்ளைக்கு மணமகளாக வரப்போகும் சோழ ராஜகுமாரி பேசினால்தான் பிடிக்கும். இனி நம்ம எல்லாம் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். பேசாமல் இரு. என்னதான் நெருங்கி பழக அனுமதித்தாலும் அவன் இளவரசன் என்பதை மறந்து விடாதே. இளம்வழுதி, சொல்லுங்கள் அத்தை. ஏன் இப்படி இருக்கிறாய்? காரணம் உங்களுக்கே தெரியும் அல்லவா? எனக்கு தெரிந்ததோடு இருக்கட்டும், எல்லோருக்கும் தெரியும்படி செய்து விடாதே. அத்தை, நான் சொல்வது... இளம்வழுதி, யாரோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கும் திருமணமாக இருந்தால் எளிதாக நிறுத்திவிட முடியும். ஆனால் இது இரு நாடுகளுக்கான திருமணம் என்பதை உன் தந்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். அரச குலத்தில் பிறந்தவன் அதற்காக சில தியாகங்களை செய்யத்தான் வேண்டும் என்கிறார். அதில் உள்ள உண்மைகளை நீ அறியாதவன் அல்ல. தனி மனிதனின் நலத்தை விட நாட்டின் நலனை பெரிதென்பதை நீ உணராதவன் அல்ல. அனைத்தும் எனக்கு புரிகிறது அத்தை. ஆனால் என் மனம் காற்றில் ஆடும் தீபம் போல ஆடிக்கொண்டிருக்கிறது. அலைப்பாயும் நினைவுகள் என்னும் காற்றை கட்டுப்படுத்த இளம்வழுதி. அதன் பின் மனம் என்னும் தீபம் ஒரே நிலையில் சுடர்விட்டு பிரகாசிக்கும். அது பாண்டிய நாட்டிற்கு மட்டுமல்ல, சோழ நாட்டிற்கும் சேர்ந்து ஒளி கொடுக்கும். இளம்பழுதி, நாம் புறப்படலாம் அல்லவா? புறப்படலாம் தந்தையே. ரதம் தயாராகட்டும். அத்தைதான், உன்னை நன்றாக புரிந்து கொண்ட உன் அத்தைதான். ஆமாம் ஆமாம், உன் மனத்தில் இருக்கும் வேதனை இங்கு உள்ளவர்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? காதலால் துடித்துக் கொண்டிருக்கும் இரு இதயங்களின் உணர்வை எத்தனை பேரால் புரிந்து கொள்ள முடியும்? ஆமாம் அத்தை, தங்களை தவிர வேறு யாருக்கும் புரியாது அத்தை.
பாண்டிய அரச குடும்பம் முழுவதும் இங்கு வந்துவிட்டது. எல்லோருமாக சேர்ந்து உன் விருப்பத்திற்கு மாறாக இங்கிருந்து உன்னை கொத்திக் கொண்டு போக திட்டமிட்டிருக்கிறார்கள். எனது நிலை அவர்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது, தெரியவும் கூடாது. நான் இங்கு வரும்போது எவ்வளவு பயந்து கொண்டு வந்தேன் தெரியுமா? ஏன் அத்தை? மனம் பேச வந்திருப்பவர்களின் வீட்டு பெண்கள் மணமகளாக போகிறவளை சூழ்ந்து கொண்டு கேலி செய்து விளையாடி கொண்டிருப்பார்களே, அவர்கள் கண்களை மறைத்து உன்னை எப்படி சந்தித்து விபரத்தை கூறுவது என்ற கலக்கம்தான். நல்ல வேளை நீ தனியாகவே இருக்கிறாய். நான் இன்று நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டால்தான் நாளை அவர்கள் முன்னால் தெளிவாக இருக்க முடியுமா? அதற்காகத்தான் ஓய்வெடுத்துக்கொள் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாளை நிச்சயதார்த்தம் நடக்கப் போகிறதல்லவா? கூண்டுக்குள் கிளியை அடைத்து வைத்திருப்பது போல் இங்கு உன்னை விட்டுவிட்டு வெளியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் நாளை அதிகாலை அவர்கள் வந்து பார்க்கும்போது கூண்டு மட்டும்தான் இருக்கும், கிளி பறந்திருக்கும் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்கிறீர்கள் அத்தை? என்னம்மா இப்படி கேட்டுவிட்டாய்? உன் காதல் நிறைவேற வேண்டுமென்றால் உனக்கு கிடைத்திருக்கும் ஒரே வாய்ப்பு இன்று இரவுதானே. இன்று இரவு நீ தப்பித்துச் சென்றால்தான் உண்டு. ஆனால் எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே. முன்பு நேர்ந்தது போல் எதுவும் நேராது. கிள்ளி வளவன் முதலாக அனைவருமே பாண்டிய அரச குடும்பத்தோடு குழாவுவதில் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீ தப்பிச் செல்ல இதுதான் சரியான நேரம். இன்று இரவு திட்டி வாசல் வழியாக நீ செல்வதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். ஆங்காங்கே நாட்கள் இருந்து உன்னை அழைத்துச் சென்று மணிமாறனிடம் சேர்த்து விடுவார்கள். நீங்கள் இருவருமாக எங்காவது சென்று விடுங்கள். அத்தை, என்ன மலர்கொடி? பயமாக இருக்கிறது அத்தை. பயப்படாதே, நான் இருக்கிறேன் அல்லவா? அண்ணே, நான் சொன்னால் கேளுங்கள். இங்கு நீங்கள் என்னதான் தேடப் போகிறீர்கள்? என்ன தாமரை இப்படி கேட்கிறாய்? உன் அண்ணனின் ஆடையை தவிர ஏதாவது எங்கேயாவது கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்று சொல்லித்தானே உன்னை அழைத்து வந்தேன். நமது வீரர்கள் காட்டில் ஒரு இடம் கூட மிச்சமில்லாமல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து எல்லா இடங்களிலும் தேடிவிட்டார்கள். இனி தேடுவதற்கு எதுவும் மிச்சமில்லை. அப்படி நினைக்காதே தாமரை. அவர்கள் கண்களில் படாத ஏதோ ஒன்று என் கண்ணில் படக்கூடும். நம் வீரர்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அண்ணி? அப்படி சொல்வேனா தாமரை? எந்த வசதியும் இல்லாத இந்த காட்டிற்கு வந்து இரவு பகலாக எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் உன் அண்ணன் மீது கொண்ட ராஜ விசுவாசம்தானே காரணம். வேளிர்குடியின் புகழை நிலைநாட்ட வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சிதானே காரணம். அவர்கள் செயலை நான் என்றும் குறைத்து மதிப்பிட மாட்டேன் தாமரை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் வர வேண்டும்? செந்தலையாருக்கு தெரிந்தால் நீ ஏன் நோயாளியான உன் அண்ணியை கானகத்திற்கு அழைத்துச் சென்றாய் என்று என்னைத்தான் கடிந்து கொள்வார்கள். அதனால் என்ன? அவர்கள் நம் மீது கொண்ட அன்பினால் தானே அப்படி பேசுகிறார்கள் என்று எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதானே. உங்களை என்னதான் சொல்வது? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், வா.
தாமரை, என்ன அண்ணி? உன் அண்ணன் அணிந்திருந்த ஏதேனும் ஒரு பொருள் கீழே கிடக்கிறதா என்று தேடு. சரி அண்ணி. நீ அந்த பக்கமாக சென்று தேடு. சரி. தாமரை, இங்க வா. தாமரை, கொஞ்சம் சீக்கிரம் வா. அண்ணி, என்ன அண்ணி? தாமரை, அதோ அங்கே பார், ஏதோ கனையாளி போல் தெரிகிறது. சென்று அது என்னவென்று பார். பத்திரமாக. ஐயோ, இது 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 அண்ணனுடைய முத்திரை மோதிரம் தான் அண்ணி. அப்படியானால் அவருக்கு இங்குதான் ஏதோ நேர்ந்திருக்கிறது. தாமரை, இந்த இடத்தில் இந்த முத்திரை மோதிரம் கிடைக்கிறது என்றால் இங்குதான் அவர் எதிரிகளோடு போராடி இருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் இந்த மோதிரம் கீழே விழுந்திருக்க வேண்டும். ஐயோ, மேலும் மேலும் எனது சந்தேகம் உறுதியாகிவிட்டது. அவருக்கு ஏதோ நேர்ந்து விட்டது. தாமரை, அண்ணி, தாமரை, அண்ணி, தாமரை, அண்ணி, தாமரை, அண்ணி, என்னவாயிற்று? அண்ணி, அண்ணி, என்னை பாருங்கள், என்னவாயிற்று? அண்ணி, என்னை பாருங்கள் அண்ணி. ஐயோ, இப்போது என்ன செய்வது? அண்ணி, அண்ணி எழுந்திருங்கள், காப்பாற்றுங்கள், யாராவது